Welcome back. This is Akram. JLPT N5 எக்ஸாம்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜோடைய ப்ரொஃபிஷியன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிகினர் லெவல் எக்ஸாம். JLPTயில் டோட்டலாக 5 லெவல்ஸ் இருக்குது. N5லேருந்து N1 வரைக்கும். N5 வந்து பிகினர் லெவல் எக்ஸாம். N3 வந்து இன்டர்மீடியட் லெவல் எக்ஸாம். N1 வந்து அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம். JLPT N5 யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, இப்போ நான் ஜாப்பனீஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னோட லெவலில் நானே டெஸ்ட்டு செல்ஃபாக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க JLPT எக்ஸாம் எழுதலாம். எனக்கு பேசிக் தெரியும் அப்படின்னு எனக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வேணும், நான் எங்கேயாவது ஜாப் அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் JLPT எக்ஸாம் எழுதலாம். JLPT N5 எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை தவிர யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா JLPT எக்ஸாம் எழுதலாம். JLPT எக்ஸாம் எப்போல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு 2 வாட்டி தான். ஒன்று ஜூலை மந்த்தும், இன்னொன்று டிசம்பர் மந்த்தும். ஜூலை மாதம் வர்ற ஃபஸ்ட்டு சண்டே, முதல் வாரத்தோட சண்டே, அப்புறம் டிசம்பர் மந்தில் ஃபஸ்ட்டு சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த டேட்டில் வந்து எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரீஸ்கெட்யூல் பண்ண மாட்டாங்க, டோட்டலாகவே கேன்சல் ஆயிரும். அடுத்து நீங்கள் 6 மந்த்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து எழுத முடியும். JLPT எக்ஸாம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, வேர்ல்டு வைட் எல்லா மேஜர் சிட்டிஸ்லையும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் டோட்டலாக 8 சிட்டிஸில் இருக்குது. நியூ டெல்லி, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், சாந்தினிகேதன், கரூர் அண்ட் மும்பை. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் 2 பிளேசஸில் இருக்குது, சென்னையிலையும் கரூர்லேயும். வேறு எந்தெந்த பிளேசஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, JLPTயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஜப்பானில் எங்கெங்கே இருக்குது, மித்த கண்ட்ரீஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். JLPT N5 எக்ஸாமில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நார்மலாகவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜோடைய ப்ரொஃபிஷியன்சி இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்கில்ஸ் தருவாங்க. ரீடிங், லிசனிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். 4 அபிலிட்டி செக் பண்ணுவாங்க. ஆனால் JLPT பொறுத்தவரை இதில் வந்து வெறும் ரீடிங் அண்ட் லிசனிங் மட்டும் தான் இருக்கும், ஸ்பீக்கிங்கும் ரைட்டிங்கும் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம JLPT N5 எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். இதில் எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒகேபுலரிக்கு வந்து 20 நிமிஷம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக். அதுக்கப்புறம் கிராமர் அண்ட் ரீடிங் இது 2 சேர்த்து 40 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன பிரேக். அதுக்கப்புறம் லிசனிங்க்கு 30 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது அது உள்ளக்க என்னென்ன வரும், நம்ம செக்ஷன் 1 ஒகேபுலரி 20 மினிட்ஸ் கொடுக்குறாங்களா, அதில் நான் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காஞ்சி ரீடிங்கில் 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து ஆர்த்தோகிராஃபி 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கான்டெக்சுவல் டிஃபைன்ட் எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பேராஃப்ரைசஸில் 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. மேபி அது கூட இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். இப்போ இதில் உள்ள எல்லா செக்ஷன்லையும் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொஃபெக்ஷன் கஞ்சி ரீடிங். இதில் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பேசிக் லெவலான ஒரு கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, கஞ்சி கேரக்டர். அதை நீங்கள் வந்து ஹிரோனாவில் மாற்றணும். இல்லை அப்படின்னா ஹிரோனாவில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து கஞ்சியில் மாற்றணும். இதுதான் வந்து கஞ்சி ரீடிங். இதில் மேக்ஸிமம் வந்து 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரலாம். அடுத்து ஆர்த்தோகிராஃபியில் மேக்ஸிமம் 8 கொஸ்டின்ஸ் வரலாம். இது எப்படி அப்படின்னா, ஹிரோனா டு கத்தகனா இல்லாட்டி கத்தகனா டு ஹிரோனா, இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த தேர்டு ப்ரொஃப்ளெக்ஷன் கான்டெக்சுவல் டிஃபைன்ட் எக்ஸ்பிரஷன். இதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வரலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ப்ராக்கெட் போட்டுப்பாங்க. ஸோ அதில் வந்து எந்த வேர்டு அப்ரோப்ரியேட்டாக வரும் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் ப்ரொஃப்ளெக்ஷன் பேராஃப்ரைசஸ். இதில் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரலாம். இதில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு ஒரு 5 வகையான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த 5 வகையான சென்டென்ஸ்க்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும், எந்த ஆன்சர் வந்து அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்றத நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணணும். இப்படி தான் இந்த பேராஃப்ரைசஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன் 2க்கு வருவோம். செக்ஷன் 2ல் வந்து கிராமர் அண்ட் ரீடிங் இது 2த்துக்கும் வந்து 40 மினிட்ஸ் தராங்க. அப்போ கிராமரில் என்னென்ன அப்படின்னா, செலக்டிங் கிராமர் ஃபார்ம், அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் சென்டென்ஸ் கம்போசிஷன், இதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து டெக்ஸ்ட் கிராமர், இதுலேயும் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது ரீடிங், இது 2மே பார்த்தீங்கன்னா ஒரே செக்ஷன்லேயே தந்துருப்பாங்க. ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேசேஜஸ், அது மேக்ஸிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரும். மிட் பேசேஜஸ் 2 கொஸ்டின்ஸ். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் 1 கொஸ்டின் வரும். கிராமர்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 to 26 கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ரீடிங் சொல்லும் போது 4 to 6 கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு செலக்டிங் கிராமர் ஃபார்ம். இதில் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி 16 கொஷின் மேக்ஸிமம் வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டான கிராமர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்ட்டிகல்ஸ் கேட்பாங்க, என்ன கரெக்டான பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகணும். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் கிராமர். அடுத்து செகண்ட் போர்ஷன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து லைக் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து 4 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த மிஸ்ஸிங் வேர்ட்ஸை ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து 3வது வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருப்பாங்க. அதில் என்ன வேர்டு வரும், நீங்கள் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த 3வது ஸ்டாரில் என்ன வேர்டு வரும் அப்படின்றத நீங்கள் வந்து அதில் டிக் பண்ணணும், ஆப்ஷனில் டிக் பண்ணணும். இந்த மாதிரி தான் செகண்ட் போர்ஷன் இருக்கும். 3வது டெக்ஸ்ட் கிராமர். டெக்ஸ்ட் கிராமரில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் நம்ம ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் அதில் சில மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் இருக்கும், 1 2 3 அப்படின்னு. அந்த மிஸ்ஸிங் வேர்ட்ஸில் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேர்டு செலக்ட் பண்ணணும், எந்த வேர்டு அந்த பேராகிராஃப் அந்த சென்டென்ஸ் வந்து அப்ரோப்ரியேட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கிராமர் செக்ஷன் வந்து முடிஞ்சு அப்படின்னா அடுத்து வந்து உடனே பார்த்தீங்கன்னா ரீடிங்க்கு வந்து போயிடுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே போர்ஷனாக நடக்கும். இப்போ நம்ம ரீடிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேசேஜஸ், மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் வரலாம். இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லெட்டர் டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. லெட்டரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபோ கேட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்டால் அதில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு ஃபுல் ஸ்டோரி நீங்கள் படிக்கிறீங்க, அந்த ஃபுல் ஸ்டோரியை படித்ததுக்கப்புறம் அந்த கொஷினில் இவன் என்ன பண்ணான், இவன் என்னென்னு வாங்கினான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஷார்ட் பேசேஜ் இருக்கும். அடுத்து மிட் பேசேஜஸ். மிட் பேசேஜஸ்ன்றது மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் வரலாம். முன்னாடி பார்த்தோம்ல லெட்டர் டைப்பு, அதே சேம் தான், பட் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அவ்வளோதான். அந்த முன்னாடி வந்து லெட்டர் வந்து கம்மியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை, அதே மாதிரி டைப்பாக தான் இருக்கும். ஸோ கொஷின்ஸ் கேட்பிருப்பாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து 3வது வந்து இன்ஃபர்மேஷன் ரெட்ரீவல். இதில் ஒரு கொஸ்டின் வரலாம், ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் வரும். இது எப்படி எடுத்துருப்பாங்கன்னா, ஒரு சார்ட் இல்லை வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்க டேட்டாவை வந்து நம்ம கொஸ்டினை பார்த்து அந்த டேட்டாவை தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும், பிக் பண்ணணும். ஸோ என்னென்ன டேட்டா போட்டிருக்காங்க, ஸோ அந்த விளம்பரம், ஒரு விளம்பரம் கொடுத்து அந்த விளம்பரத்தில் என்ன போட்டிருக்காங்க, ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் டேட்டாவை பிக் பண்ணணும். இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் எல்லா டெஸ்ட்டை விட. ஸோ ஐ மீன் ரீடிங் பேசேஜில். ஸோ ரீடிங் பேசேஜில் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரீடிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக். நெக்ஸ்ட்டு செக்ஷன் நம்பர் 3, அதில் லிசனிங். லிசனிங் 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க் பேஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், 2 கீ பாயிண்ட்ஸ், 3 வெர்பல் எக்ஸ்பிரஷன், 4 குயிக் ரெஸ்பான்ஸ். இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 24 கொஷின்ஸ் வரும். இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆனது டாஸ்க் பேஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இதில் வந்து மேக்ஸிமம் 7 கொஷின்ஸ் வரும். இதில் வந்து எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரெக்கார்டிங்கை தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ லிசனிங் டெஸ்ட்டில் ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே ஏதாச்சும் இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு கேட்டிருக்க கொஷினு ப்ளஸ் ஆன்சர், அந்த ரெக்கார்டில் சொல்லுவாங்கள்ல, கொஷின் கேட்பாங்க, இன்னொரு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இமேஜ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது வந்து இமேஜஸ் மட்டும் தந்துக்க மாட்டாங்க, டெக்ஸ்ட்டும் தந்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் இமேஜ் புரியல அப்படின்னாலும் டெக்ஸ்ட் வச்சு நீங்கள் எந்த இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். 2வது கீ பாயிண்ட்ஸ். கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா இந்த டெஸ்ட் எதை பற்றி பேஸ்ட் அப்படின்னா, இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு 4 இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த 4 இமேஜஸில் அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத ஆர்டர் வைஸ் அவங்க சொல்லிடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க, இல்லை 4th என்ன செஞ்சாங்க, 3rd என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவிலே கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணாங்களா பெட்ரூமை, அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் ட்ரெஸ்ஸை துவைச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஹோம் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டோட படம் பார்க்குறாங்க இப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ரெக்கார்டிங்கில் இதில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ரூமை க்ளீன் பண்ணாங்க அப்படின்றது அவங்களோட ஆன்சராக இருக்கணும். அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். 3வது டெஸ்ட்டு எதை பற்றி பேஸ்ட் அப்படின்னா வெர்பல் எக்ஸ்பிரஷன். இதில் மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் வரும். இதில் எப்படி அப்படின்னா ஒரு இமேஜ் மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜஸில் என்ன சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆரோ மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து இன்னொரு பர்சன்ட்ட என்ன பதில் சொல்லுவார் அப்படின்றத ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த பதில் வந்து இந்த ஆரோ மார்க் போட்ட அந்த பர்சன் சொல்லுவார், எது சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் கரெக்டாக இருக்கும். ஒரு ஹோட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆரோ மார்க் போட்ட பர்சன் வந்து வெயிட்ரஸை கூப்பிடும்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் வந்து குயிக் ரெஸ்பான்ஸ். இதில் வந்து 6 கொஷின்ஸ் வரும். இது எப்படி அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெக்ஸ்ட்டாக தந்திருப்பாங்க, அந்த ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க. பட் இந்த 4th இதில் குயிக் ரெஸ்பான்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனுமே தந்திருக்க மாட்டாங்க, கொஸ்டினே எதுவுமே இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசனிங் மட்டும்தான். ஸோ அந்த ரெக்கார்டிங்லேயே அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, அந்த ரெக்கார்டிங்லேயே ஆன்சர் சொல்லுவாங்க, சொல்லிட்டதுக்கப்புறம் அதில் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களே 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது எல்லாமே வாய்ஸில் வரும், டெக்ஸ்ட் வராமல். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி குயிக் ரெஸ்பான்ஸ்னால ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து 3 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸே சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பேப்பரில் ஆன்சர் பேப்பரில் டிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 6 கொஸ்டின் வரும். நீங்கள் உங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான், ஏன்னா ஒரு கொஸ்டின்லேயே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அது போயிடும். ஏன்னா அது ரெக்கார்டிங் தானே, ஸோ அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடும். இப்போ எக்ஸாம்ஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இப்போ JLPT எக்ஸாமை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். எப்படி புக் பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸாம் ஷெடியூலை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஜூலையில் நடக்கும் அண்ட் தென் டிசம்பரில் நடக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பிப்ரவரிலேருந்து மார்ச் இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் நம்ம அதனால் புக் பண்ண முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பிப்ரவரி டு மார்ச்சில் அந்த ஸ்லாட்டில் தான் நம்ம புக் பண்ண முடியும் ஜூலை மந்த் எக்ஸாமுக்கு. அதே மாதிரி டிசம்பர் மந்த் எக்ஸாமுக்கு நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் அந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போவே நம்ம புக் பண்ணாதான் டிசம்பர் மந்த்து நம்மளால் எழுத முடியும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா ஜூலை மந்த் எக்ஸாம் எழுதுனதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர், ஒரு ஏர்லி செப்டம்பர், தட் மீன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக் செப்டம்பரோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்கள் ரிசல்ட் வர்றதுக்கு. அதே மாதிரி டிசம்பர் மந்த் எழுதின எக்ஸாம் வந்து ஏர்லி பிப்ரவரி, ஸோ ஃபஸ்ட்டு பிப்ரவரி வீக்கோ இல்லை செகண்ட் வீக் பிப்ரவரிலையோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து புக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும். ஸோ JLPT ஆன்லைன் போர்ட்டல் என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்கிறது, நம்ம தமிழ்நாட்டில் 2 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சென்னையில் 1, கரூரில் 1. ஸோ ஜப்பானோட அஃபிஷியல் வெப்சைட் info.gis-jlpt.jpன்னு இருக்கு. நம்ம சென்னையில் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா 2 வெப்சைட் இருக்கு. www.jlptchennaiindia.com. இன்னொரு வெப்சைட் என்ன அப்படின்னா www.abkouchchennai.com அப்படின்றதுல நீங்கள் புக் பண்ணலாம். அடுத்து கரூர் எழுத போறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் டீச்சர் அசோசியேஷன் அவங்க கண்டக்ட் பண்ணுற அந்த வெப்சைட்டில் வந்து www.jaltra.org அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு ஸ்டேட்லேயோ வேறு சிட்டிலேயோ எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்து அந்த லொக்கேஷனுக்கு என்ன வெப்சைட் போட்டிருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வெப்சைட் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை. ஸோ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னென்ன தேவை அந்த ஃபார்ம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் நேம், ஏரியா, நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். செகண்டு நம்ம வந்து ஆன்லைன் வழியாக தான் பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் எப்போ ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து செப்டம்பர் புக் பண்ணுவோங்களா, செப்டம்பர் புக் பண்ணோம்னா அது வந்து டிசம்பர் தான் எக்ஸாம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு வந்து ஹால் டிக்கெட் கிடைக்கும். ஒரு 4 வீக்ஸோ 3 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் நமக்கு இருக்கும். அது உங்கள் மெயில் ஐடியில் வரும். அந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு அடுத்த எக்ஸாம் எழுதும்போது அதை வந்து நீங்கள் கொண்டு போகணும். இப்படி தான் பண்ணால் எக்ஸாம் நம்ம புக் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம JLPT N5ஓட ஸ்கோர், ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம பாஸு, எவ்வளோ மார்க் எடுத்தால் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒகேபுலரி பார்த்தோம்ல, ஒகேபுலரி அண்ட் கிராமர் ரீடிங் இது 2 போர்ஷனையும் சேர்த்து 120 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம அந்த லிசனிங்க்கு மட்டும் வந்துன்னா 60 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 180 பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். அந்த 180 பாயிண்ட்ஸில் சில ரூல்ஸஸ் இருக்குது. ஒகேபுலரி அண்ட் கிராமர் ரீடிங் இது 2 போர்ஷனையும் சேர்த்து டோட்டலாக 120 பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் 38 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் பாஸ். ஸோ 38 கீழே எடுத்தீங்கன்னா ஃபெயிலா. அதுக்கப்புறம் லிசனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் டோட்டலாக, அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 19 எடுத்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பாஸ் ஆவீங்க. ஓகே, கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. vocabulary 2 செக்ஷன், vocabulary அண்ட் கிராமர் ரீடிங் இந்த 2 செக்ஷனுக்கும் சேர்த்து 120 பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் வந்து பாஸ் மார்க் வந்து 38 பாயிண்ட். 3வது லிசனிங் அது தனி பார்ட்டு, அதுக்கு டோட்டலாக வந்து 60 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 19 பாயிண்டாவது எடுக்கணும். அதுதான் பாஸ். ஆனால் இது 2த்தையும் சேர்த்தீங்கன்னா 57 பாயிண்ட்ஸ் தான் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம JLPT எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா 180 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து 80 பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் எடுத்துருக்கணும். இந்த 80 பாயிண்ட்ஸ் வராமல் நீங்கள் vocabulary அண்ட் கிராமரில் வந்து பார்த்தீங்கன்னா 38க்கு மேலே எடுத்துட்டோம், லிசனிங்கில் வந்து 19க்கு மேலே எடுத்தாலும் ஸ்டில் நீங்கள் ஃபெயிலாக தான் ஆவீங்க. தேங்க்யூ.